இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய முதலாவதாக ஆண்டவருடைய வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற காத்திருக்க வேண்டும். அவருடைய தரிசனங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்பதை எல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் எப்படி நாம் காத்திருக்க வேண்டும், ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும், வசனங்களுக்காக காத்திருக்க வேண்டாம், எப்படி நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரோடு பேச வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்க. அப்போ ஆயத்தமாகி நாம் காத்திருக்க வேண்டும். முதலாவதாக எப்படி காத்திருக்க வேண்டும்? ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தரே ஒரு ஓமையை நமக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி கர்த்தருடைய வருகைக்கு மணவாளனை எதிர்கொண்டு போகும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். 10 கன்னிகைகளின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக அவர்கள் எண்ணெயையும் விளக்கையும் எடுத்துக்கொண்டு மணவாளன் வரும் பொழுது எதிர்கொண்டு போனது நிமித்தம் அவர்கள் ஆயத்தமாக இருந்ததினால் மணவாளனோடு அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று அவர் ஓமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல எப்பொழுதும் மணவாளன் வருவார் என்று, இந்த நாளிகையிலும் அவர் வருவார் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஆயத்தமாகி காத்திருந்தால்தான் அவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட எதிர்கொண்டு செல்ல முடியும். சில நாட்கள் அல்லது சில நேரங்களில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவித்து கர்த்தர் வரும் நாளை அறியாதபடி நாம் துன்மார்க்கமாய் அலைந்தோமானால் அவருடைய வருகையின் பொழுது நாம் பரிதவிக்க கூடவர்களாய் நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களை, ஆயத்தமாகி தாவீது சொன்னது போல கர்த்தருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை குறித்த திட்டங்கள் நிறைவேறும்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். நிறைய நாம் பரிசுத்தவான்களை அல்லது மனிதர்களை நாம் நம்முடைய வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் காத்திருந்தான். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி கீழ்ப்படிந்து அவன் தேசத்தை விட்டு பிரதேசத்திற்கு வந்து அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று அவன் காத்திருந்தான். ஒவ்வொரு முறை தேவனோடு கூட பேசும் பொழுதும் அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு. ஆண்டவரே, எனக்கு என்ன புத்திர சுவீகாரம் இல்லையே என்று அவன் அங்கலாய்த்தது. ஆனாலும் என்ன செய்யறாரு? முறுமுறுக்காமல் அவர் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது அந்த நேரத்திலே நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் விருத்தி அடைய செய்கிறார். அந்த விசுவாசம் பெருகும் பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவருடைய ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல மன்றாடி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அந்த விசுவாசம் குறைவுபடாமல் கர்த்தர் நிச்சயம் செய்வார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க செய்வார். இது தாழ்மையோடு காத்திருக்க வேண்டும். 3வது பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய வசனங்களுக்கு நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கும் பொழுது நாம் தாழ்மையோடு காத்திருக்க வேண்டும். தாவீது சொல்கிறான்ல, ஒரு நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரத்தில் தங்கியிருக்கும் 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரத்தில் தங்கியிருக்கும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய குடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அப்போ உம்முடைய ஆலயத்தின் ஒரு பெரிய ராஜாவாகிய தாவீது சொல்றார், உம்முடைய ஆலயத்தின் வாசல் படியில நான் காத்து கிடப்பதை தான் நான் தெரிந்து கொள்வேன், அதுதான் உத்தமமானது, அதுதான் ஏதுவானது அப்படின்னு சொல்றாரு.
பாருங்க, அதே போல நாமும் வந்து நம்மை தாழ்த்தி அவருடைய வாசற்படியில் நாம் தாழ்மையோடு காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை குறித்த திட்டங்களை நம்ம நிறைவேற்ற நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் வந்து விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்கக்கூடிய நாட்களில் நாம் விசுவாசத்தில் குறைந்து போகாதபடி நாம் காத்திருக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் எவீரு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய மகள் வியாதியா இருக்கிறாள் என்று இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போகிறார். அப்போ வழியிலே வந்து கொஞ்சம் தாமதம் ஆகிறதுனால அந்த யவீருடைய வீட்டிலிருந்து வர மனுஷர்கள் சொல்றாங்க, நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் இயேசு கிறிஸ்து யவீரோட சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? பதறிறோம். நம்முடைய நினைச்ச காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம்? விசுவாசம் குறைஞ்சு போய் நம்ம பதறிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவிசுவாசம் உள்ளவனா இராதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம சில காரியங்களுக்காக காத்திருக்கும் பொழுது, அல்லது பலவீனங்களோ, நோய்களோ, அல்லது பொருளாதார குறைபாடுகளோ, நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்களோ தாமதிக்கும் பொழுது, நம்ம அதற்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் வைத்து நாம் காத்திருக்கும் பொழுது விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை செய்வார். உன் பேரில் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தரும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்மளை குறித்த திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம எதிர்பார்த்திருக்கு காத்திருக்கக்கூடிய முடிவை நிச்சயம் அவர் நமக்கு செய்வார். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று விசுவாசத்தோடு நான் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் அவருக்கு ஏற்ற முடிவை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அதே போல நெடுங்காலம் காத்திருத்தல் வாசிக்கிறோம். நெடுங்காலமாக காத்திருத்தல் இருதயத்திலே ஒரு இளைப்பை உண்டாக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நெடுங்காலமாக குழந்தைக்காகவோ அல்லது வேலைக்காகவோ நெடுங்காலமாக காத்திருக்கும் பொழுது ஒரு சோர்வு நமக்குள்ளே வரும், ஒரு இளைப்பு நமக்குள்ளே வரும். ஆனா விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்கிறார். அப்ப எப்படியும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதை நிச்சயம் தருவார். அந்த விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதனால நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அதே போல காத்திருக்கிற அந்த நேரங்கள் நம்மை உருவாக்குகிறார் என்று நாம் உணர்ந்து அந்த உபத்திரவத்தின் நாட்களிலும் அந்த காத்திருத்தலை நாட்களிலும் நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்ப யோசேப்பை நம்மை குறித்து நம்ம தியானித்தோம். அவனுக்கு தரிசனம் நிறைவேற அவன் காத்திருக்கும் பொழுது அவனுக்கு வந்த பாடுகள், உபத்திரவங்கள் அநேகம். ஆனாலும் அந்த பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலும் அவன் தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்கிறவனாக காத்திருந்தான். தன்னுடைய சகோதரர்களால் நமக்கு வந்த தீமையை அவன் அறிவான். அவனை சாகும்படியாக குழியிலே போட்டார்கள் என்று அந்த இஸ்மவேலரிடம் விற்று போட்டார்கள் என்று அவன் அறிவான். ஆனாலும் அந்த தரிசனம் நிறைவேறும் பொழுது அவன் காத்திருந்து அவருடைய சகோதரர்களுக்கு நன்மை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ நன்மை செய்து நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதே போல தாவீதை பார்க்கிறோம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 16 வயதிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ராஜாவாக சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனாலும் உடனடியாக அவனுக்கு ராஜ்யபாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அநேக உபத்திரவங்கள், பாடுகள், சவுலினால் வரக்கூடிய போராட்டங்கள், சவுல் துரத்தி எத்தனையோ முறை அவனை சாவுக்கு ஏதுவாக அவனை துரத்தி அவனை கொலை செய்ய முயற்சி செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனா எல்லா தீமையிலும் தாவீது சவுலுக்கு நன்மையே செய்தான். சவுலே சொல்றாரு, நான் உனக்கு தீமை செய்தோம், நீ எனக்கு தீமை செய்யாதபடி நீ உத்தமனாய் இருக்கிறாய் தாவீது அப்படின்னு சவுல் தன் வாயினாலே சொன்னதை நான் பார்க்கிறோம். அப்ப ஏற்ற வேளையில கர்த்தர் அவனை உயர்த்தி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் காத்திருக்கும் பொழுது நம் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், தாழ்மையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்கிற நேரங்களில் நன்மை செய்கிறவர்களாய் காத்திருக்க வேண்டும். இன்னும் கடைசியாக பேதுரு சொன்னபடி நாம் என்ன செய்யணும்? ஆவலோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரும் என்று நாம் ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டும்.
அப்பொழுது கர்த்தர் நம்முடைய காத்திருப்பை உறுதிப்படுத்தி அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக நமக்கு செய்வார். அந்த கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் தியானித்து வருகிறோம். அப்பா, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். உடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். உடைய வாக்குத்தத்தத்திற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், தாழ்மையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அப்பா, ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை நாங்கள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தாழ்மையோடு விசுவாசத்தில் குறைவுபடாதபடி விசுவாசத்தோடும் ஆவலோடும் ஆயத்தமாகி காத்திருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். சுவாமி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் ஆசீர்வதியும். அப்பா, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அதை நிறைத்து ஆண்டவரே மழையானது பூமியை நனைத்து முளை கிளம்பி ஆண்டவரே அது விளையச் செய்கிறது போல் அப்பா ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் விரும்பினதை செய்து அந்த காரியமாகும்படியாய் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை மகிமை